அடிமையை ஒரு கருவியாய் பயன்படுத்துங்க. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான திருப்திகரமான வான மன்னாவை தந்து தேவன் போஷிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை இப்படியே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நம்ம யார் உட்காருவோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நல்ல காலை வேளையில் ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்மை அற்புதமாய் வழிநடத்துவார். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. முக்கியமாக நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப ஒரு சிறப்பான சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்தில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய சாரம்சம் எப்படி இருக்க வேண்டும், அதாவது நம்ம வாழுகின்ற உலகம் எப்படிப்பட்டது, அந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும். நாம் ஒரு முட்டாள்கள் நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம் என்பது தான் முதல் தலைப்பே, கீ பாயிண்ட். அதுதான், முட்டாள்கள் நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம். அப்படி முட்டாள்கள் நிறைந்த இந்த உலகத்தில் ஞானமாக நம்ம எப்படி நடக்கணும், அதில் முட்டாள்களுடைய குணாதிசயங்களை பற்றி பார்த்தோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபூல்ஸ், அதை பற்றி பார்த்தோம். பிறகு ஞானமாக எப்படி நடப்பது என்பதை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக நம்ம ஒரு தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒரு கிறிஸ்தவர்களாய் நம்ம எப்படி தேவனுடைய ஞானத்தில் நடந்து கொள்வது என்பதை குறித்து நம்ம பார்க்கும்போது, உலக ஞானமா அல்லது தேவனுடைய ஞானமா? ஏன்னா ரெண்டுத்துக்கும் போட்டி நடக்குது. இப்போ ஒரு புறம் உலக ஞானத்தில் வாழுகிற மக்கள், அவங்க நம்மளை அட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்கள பார்க்குறோம் நம்ம. இன்னொரு புறம் தேவன் நம்ம கொடுக்குற பரிசுத்த ஆவியானவர், அவர் நம்ம வழி நடத்துகிறார். நம்ம மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள். மாம்சத்தின்படி நடந்தால் அழிவீர்கள், ஆவியின்படி நடந்தால் பிழைத்துக் கொள்வீர்கள். அப்போ நம்ம பிழைக்கணும்னா தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் போதனைகள். போதனை எதுக்குன்னு சொன்னால் ஏதோ கேட்டுட்டு போகிறதில்ல, தகவலை அறிவதல்ல, தகவலை அறிந்து அதன்படி நடந்து கொள்வது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. 3 வகை முட்டாள்கள் உலகத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்ன முதல் வகை முட்டாள் யார் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக தேவனே இல்லை என்கிறவர்கள். அதை நம்ம சொல்லலை, பைபிள் சொல்லுது. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அதனுடைய விளைவு என்ன? அவர்கள் தங்களை கெடுத்து அவங்க வாழ்க்கையெல்லாம் கெட்டு போகுது, ஏதோ ஒரு வகையில் கெட்டு போகுது. ரெண்டாவது, எல்லாமே கடவுள் என்கிற ஒரு முட்டாள்கள் நிறைந்த ஒரு உலகம். அதுக்கு எங்க பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதுவும் நம்ம சொல்லலை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவானவைகளை செய்ய ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே விட்டார், போ எப்படி வேணா வாழ்ந்து கண்டு விட்டார். இது ஒரு வகையான கூட்டம். மூன்றாவது முட்டாள் தான் ரொம்ப டேஞ்சரஸான முட்டாள். அது யாரு? அது யாருன்னா நம்ம கிடையாது, நம்ம சொல்லக்கூடாது, நம்ம கிடையாது. ஒரு அழிலே சொல்லுங்க. ஏன்னா நீங்களாம் வசனத்தை கேட்டதன்படி வாழுகிறவர்கள். இயேசு சொல்லுகிறார், புத்தி உள்ள மனுஷன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். புத்தி இல்லாதவன் மணல் மேலே கட்டுறவன். கண்மலையின் மேலே கட்டுறவன் யாரு? அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோன்றார். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன், அவன் வாழ்க்கை கண்மலையின் மேலே சாலிடாக இருக்க போது அவன் எந்த சூழ்நிலையும் அசைக்கப்பட மாட்டான். என் வார்த்தையை கேட்டும் அதன்படி செய்யாதவன் யாரு? மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்போ இவன் கேட்குறான், செய்யலை. இந்த கேட்காதவன் செய்கிறவனை பற்றி போன வாரம் பார்த்தோம். அவங்க யாருன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுங்க, இப்படிப்பட்டவங்க தான் ஏமாந்து போகிறாங்க. அதுதான் 2 தீமோத்தேயுல 3:7 எப்பொழுது கற்றாலும், கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியங்க. எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகள் வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு வசைப்படுத்துகிற ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம். நீ எப்போ ஏமாறுவ? உன்னை தன் வசப்படுத்தி கொள்ளலாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளில். அதனால தான் சத்தியத்தை கேட்டு உணரணும். கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. சத்தியத்தை கேட்டு அதை உணரும் பொழுது நான் இப்படி மாறிக்கணும், நான் இப்படி செய்துக்கணும், நான் இப்படி நடக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எல்லாரும் பலவீனவர்கள். இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை சொல்லி ஆகணும். நம்ம இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். போன வாரம் வியாழக்கிழமை வீட்டு ஜபத்தில் நம்ம ஜெபராஜ் சொர்ணம் அவங்க வீட்டில் இதை நான் பேசினேன்.
கொலோசியர் 1:11 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வந்தவங்களுக்கு தெரியும். என்னென்னா, பவுலுடைய அந்த ஜெபத்தை ஒரு முறை கூட நான் உங்களுக்கு இதை வாசி தரேன் பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு ப்ரேயர் பண்ணுறார். 1:11 சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. சந்தோஷத்தோடு கூட எல்லா விதமான பொறுமையோடுன்னு சொல்கிற அந்த வார்த்தை வந்து ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ்னா என்னன்னா, என்னதான் உன்னை அசைச்சாலும் நீ அசையவே கூடாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். சாத்தானுடைய வேலையை நம்ம அசைக்கிற வேலை தாங்க. அதான் சொன்னேன் அந்த வீட்டில் சொன்னேன், ஏதாவது ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நம்மளை வந்து அப்படியே ஒரு வலவலன்னு ஆக்கிடுவான், பலவீனப்படுத்திடுவான். ஏன்னா நம்ம சத்தியத்தை அறியாமல் இருக்கிறதுனால. அதனால தான் எல்லா விதமான ஞானத்தினாலும் நம்ம நிரப்பப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். பவுல் எப்படி ஜெபம் பண்றாரு? எல்லா விதமான ஞானத்தினால நிரப்பப்படவும், எல்லா விதமான ஞானத்தில் நிரப்பப்படவும், அப்புறம் சாந்தமும் சந்தோஷத்தோடு கூட எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் வந்து உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான வல்லமையை ஏற்படுத்துவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின்படி. இது உங்க வல்லமையிலான உண்டாகிறது இல்லை, நீங்க பொறுமையா இருக்கிறதுனால தேவன் உங்களுக்குள்ள உண்டாக்குகிற வல்லமை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன நடந்தாலும் அசையாதீங்க, யாரு கேவலமா பேசினாலும் பயந்துராதீங்க. இதெல்லாம் நடக்கும் யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. உங்களை அசைச்சு பார்ப்பாங்க, உங்க விசுவாசத்தை அசைச்சு பார்ப்பாங்க. அதான் சொன்னேன், காரணம் எல்லாத்துக்கெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோச்சுக்குவாங்க. அந்த ஒரு நிலையே இருக்கக்கூடாது. என்ன வந்தாலும் நான் ஆண்டவரை விட மாட்டேன், நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், சாட்சியாக இருப்பேன். யாரும் என்னை தேவனுடைய ஆலயத்தில் நான் நாட்டப்பட்டிருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னை அசைக்கவே முடியாது. ஏதாவது ஒன்று கொளறி விட்டுருவாங்க, ஏதாவது ஒன்று கலறி விட்டுருவாங்க. நம்ம எல்லாம் மாம்சமானவர்கள், பலவீனப்படும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வசனத்தை பாருங்க, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா விதமான பொறுமையோடும் நீடிய சாந்தத்தோடும். நீங்கள் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அந்த வார்த்தைக்கு பேரே ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ்னா, நல்லா புரிஞ்சுங்க, உங்களை இடர பண்ணுறதுக்கு பல சூழ்நிலைகளை பிசாசு கிரியேட் பண்ணுவான். தடுமாற்றம் அடைய பண்ணுவதற்கு, உங்கள் விசுவாசத்தை கெடுப்பதற்கு, உங்கள் பக்தியை சீரழிப்பதற்கு, உங்களுடைய உறுதியிலிருந்து நீங்கள் விலகி போவதற்கு. அதுக்கு தான் சொல்றாரு, என்னை நம்பி நீ பொறுமையாரு, எல்லாத்தையும் நான் மாற்றி விடுவேன். அதுக்கு தான் என்ன அறிகிற அறிவு உனக்கு வேணும். அதுக்கு தான் ஜெபம் பண்றார். சகல விதமான வல்லமை உனக்கு வேணுமா? பொறுமையாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விட்டே கொடுக்காத, அந்த இடத்த விட்டுறாத. இது உனக்குரிய இடம், கர்த்தர் உன்னை இங்கே வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, உனக்குரிய இடம் இது. உன்னை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன்னை எப்படியாவது வேரோட பிடுங்கலான்னு பார்ப்பான் பிசாசு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பிடுங்கத்துக்கு பார்க்குறானான்னு பாருங்க. ஏன் கேட்குறீங்க? ஆட்டி ஆட்டி பார்க்குறான். நான் தான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன், என்ன எப்படி பிடுங்க முடியும்? நான் கிறிஸ்துவுக்குள்ள ஆழமாய் வேறுன்று இருக்கிறேன். டிஸ்கரேஜ் பண்ணிடுவான். நீ வந்து சரியில்லை. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம யாருமே சரியில்லை. சரியாகிறதுக்கு தான் இங்கே வந்துருக்குறோம். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்துக்கிறோம்? எல்லாம் பர்ஃபெக்டாக. நோயாளி இல்லாத ஹாஸ்பிட்டல் எதுக்குங்க? நம்ம எல்லாம் பலவீனர்கள். எப்பயாவது ஏதாவது ஒரு அட்டாக் வரும், கொரோனா வரும், புது வகை கொரோனா விஸ்வரூபம் எடுக்கும். கொரோனா என்ன பண்ணுதுன்னா, நம்ம அதுக்கு ட்ரீட் பண்ணால் அது வேற உருவம் ஆகிடுது. இது மாதிரி பிசாசு என்ன பண்ணுவான், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை நோயாளி ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாஸ்கை போட்டுக்க, டிஸ்டன்ட்டை மெயின்டைன் பண்ணு, குவாரண்டைன் பண்ணு. இதெல்லாம் பழைய கதை கேட்ட மாதிரி. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் இன்னைக்கு இதை பண்ணு. கையை தட்டு, பட்டாசு. அந்த கொரோனா முடிஞ்சிருச்சு, இப்போ ஆவிக்குரிய கொரோனா ஆரம்பிச்சுக்குது. எப்படியாவது உங்கள் விசுவாசத்தை கெடுத்துருவான், பக்தியை கெடுத்துருவான், உங்களை வலன்னு ஆக்கிடுவான், உங்களை நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆண்டு சொல்கிறாரு, எல்லா விதமான பொறுமையாரு. நான் யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன். நீ பலவீனமானதான், ஆனால் ஏன் பலன் உனக்கு நான் தருவேன். பொறுமையாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, அசையக்கூடாதுங்க, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. தப்பு நடந்துருச்சா உடனே அறிக்கை செய்யுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தப்பு எல்லாருக்கிட்டையும் வரும். இது ஹாஸ்பிட்டலு. சில நேரத்தில் மாத்திரையில் சரியாகும். சொல்லம்மா வாயை திறந்து. சில நேரத்தில் இன்ஜெக்ஷனில் சரியாகும். சில நேரத்தில் ஒன்று 3 நாள் அட்மிட் பண்ணி பார்க்கணும்.
சில நேரத்தில் உனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும், சில நேரத்தில் மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் கவலைப்படாத, நல்ல ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கிற, எல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா. உன்னை ஆளையே ஆண்டவர் மாத்திடுவாரு. சூப்பர் ஆயிடுவீங்க நீங்க. விசுவாசத்துல சிங்கமா. இது உங்க வல்லமையில நடக்கிறது இல்ல, அவருடைய வல்லமை. 11ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1:11. அவர் சொல்றாரு பாருங்க, சந்தோஷமா இருங்கன்றார். எதனா இடரல் வந்தா கலங்கிடாத, பயந்துடாத. என்னடா இப்படிலாம் ஆயிடுச்சே, என்னடா நான் இப்படி அசிங்கப்பட்டனே, என்னடா இப்படி அவமானப்பட்ட சூழ்நிலை ஆயிடுச்சே, நான் போய் இப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி பயப்படவே பயப்படாத, சந்தோஷப்படு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தடுமாற்றம் வரும்போதெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கோ. அங்கதான் உன் பலவீனம் தெரியும், அப்பதான் அவருடைய பலத்தை நீ வாங்க முடியும். இப்போ சந்தோஷத்தோடு கூடிய நீடிய எல்லா பொறுமையும், எல்லாம் சொல்லுங்க, எல்லா பொறுமை. எங்கெல்லாம் பொறுமை காட்டணுமாங்க பொறுமை காட்டு. எல்லா பொறுமையோடும் நீடிய சாந்தமும் ஹல்லேலூயா உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி. இது உங்க வல்லமை இல்லைங்க, இது ஏன் பலத்தில் இல்லைங்க, அவருடைய பலத்தின்படி. அவருடைய வல்லமை எனக்குள்ள வரும்படி உங்க பலவீனத்தில் அவருடைய பலம் என்ன பண்ணும், பூர்ணமாய் விளங்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? விளங்கும்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம். என்ன ஜெபம் பாருங்க. ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸா இருங்க, உறுதியா இருங்க, தைரியமா இருங்க, எல்லாம் மாறிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ சந்திக்கிற எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா இடரல்களுக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா சாபத்துக்கும், எல்லா சத்துருடைய தந்திரங்களுக்கும் என் தேவன் முடிவை கொண்டு வருவார். நான் நீடிய பொறுமையோடு இருப்பேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன். விட்டு கொடுக்கவே மாட்டேன். சொல்லுங்க, விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஐ வில் ஸ்டாண்ட் இன் மை ஃபெய்த். என்னுடைய விசுவாசத்தில் நிற்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய பக்தியில் நிற்பேன், என் உத்தமத்தில் நிற்பேன், என் உறுதியில் தளராமல் நிற்பேன். ஏன்னா கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எல்லாம் பலவீனமானவர்கள், குறைகள் வரும். சாத்தா அசைச்சு பார்ப்பான், விசுவாசத்தை கெடுக்க பார்ப்பான், பக்தியை கெடுக்க பார்ப்பான், உறுதியிலிருந்து வழுவி விழ பண்ணுவான், ஏதாவது ஒன்று பண்ணுவான். ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணா, உங்களை நம்பி நிற்கக்கூடாது, கர்த்தரை நம்பி நில்லுங்க. என்னை நம்பி நான் நிற்க முடியாது, என் திறமையை நம்பி நிற்க முடியாது. அவரை நம்பி நின்னா ஜெயம் நிச்சயம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ உலக ஞானமா தேவனுடைய ஞானமா ஒரு பெரிய போட்டியே நடக்குது. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அதை பற்றி நம்ம வந்து எப்படின்னா, நமக்குன்னு சில கட்டுப்பாடுகளை வைத்து கொள்ளணும். போன வாரம் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு கிறிஸ்தவர்களாக எனக்கு கட்டுப்பாடு தேவை. நான் வந்து என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் வாழலான்னு வாழ்கிறோம்ல, நான் இப்படி தான் வாழணும்னு என் ஆண்டவர் சொல்லியிருக்கேன். இப்படி வாழ்வதற்கு நான் என்ன பண்ணுறேன், அர்ப்பணிக்கிறேன் தேவனுக்கு. அப்படி ஒருவேளை நான் தவறுனா அவர்கிட்ட ஞானத்தை கேட்பேன், அவருடைய கிருபையை கேட்பேன், அவருடைய பலனை கேட்பேன். ஆண்டவர் என்னை விட்டுற மாட்டாரு. நான் எங்கே விழுந்தனோ அதே இடத்துல திரும்ப என்னை நிற்க வைத்து என்னை வாழ வைக்கிற தேவன், என்னை வழிநடத்துகிற தேவன், என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. பிசாசு உடனே வந்து நின்று உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. பாரு, விழுந்துட்ட பத்தியா, முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைனோ. இல்லை, இங்கே என் பலவீனம் தெரியுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஜெபம் பண்ண போகிறேன், நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறேன், அவருடைய பலன் எனக்குள்ளே பூரணமாய் விளங்கும். நான் என் பலத்தில் நிற்கிறவன், கர்த்தருடைய பலத்தில் நிற்கிறவன். அதுக்கு தான் வேண்டுதல் செய்கிறோன்னு சொல்கிறாரு. ஏன்னா இது இட்ஸ் நாட் மை ஓன் ஸ்ட்ரென்த். நான் அவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு ரொம்ப நீடிய பொறுமை தேவை, எனக்கு சந்தோஷம் தேவை. ஏன்னா நான் அப்படியே தளர்ந்து போயிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, தளர்ந்து போய் விட்டீர்களோ, சோர்ந்து போய் விட்டீர்களோ, கலக்கம் வந்துருச்சோ, குழப்பம் வந்துருச்சோ, கவலைப்படாத. இதுதான் உன் பலவீனம். சந்தோஷப்பட்டுக்க, இப்போ அவர் பலனை கொடுக்க போறாரு. அவருடைய சமூகத்துக்கு போங்கள். இந்த வாட்ஸ்அப்பில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குதுங்க. ஒரு படம் ஒன்று அமிச்சாங்க எனக்கு, அதை ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. பூனை மாதிரி ஜபாரைக்கு போவார், திரும்பி கதவை திறந்தா சிங்கமாக தெரிவார். நீ ஜபாரைக்கு பூனை மாதிரி போனேன்னா வரும்பொழுது புளிய போல வருவேன், சிங்கத்தை போல வருவேன். ஜபாரைக்கு போலனா உன் பலத்திலே போராடி செத்துருவேன். ஜபிக்காதவங்க அவங்க பலத்தையே சார்ந்திருப்பாங்க, அவங்க ஞானத்தையே சார்ந்திருப்பாங்க. தேவ ஞானம் விளங்காது, தடுமாற்றம் அடைந்து விழுந்துருவாங்க, பின்மாற்றத்துக்குள்ள போயிடுவாங்க.
ஆனால் நீ எத்தனை பின்மாற்றத்துக்குள்ளே போனாலும் உன்னை கர்த்தர் விடவே மாட்டார், திருப்பி கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. சொல்கிறவ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கே இருந்தாலும் ஆத்தும ஆதாயம் பண்ணி பாருங்கள். அங்கே போயிட்டு ஒரு பெரிய டீமே ரெடி பண்ணிடுச்சு பாருங்கள். சொர்ணா அவங்க வீட்டுக்கு போனால் என்னங்க வீட்டு சேவை மாதிரியா இருக்காது, கூட்டம் மாதிரி இருக்குதுங்க. எல்லாம் நம்ம சர்ச்சிலேருந்து ஓடி போன நிறைய பழைய ஆத்துமாவெல்லாம் பிடிச்சி சேர்த்து சும்மா கூட்டி கட்டி கரெக்டாக அவங்களுக்கும் இந்த போதனையும் கரெக்டாக அந்த நேரத்தில் ஆண்டவர் நான் ஜோம் பண்ணிட்டு போகிறேங்க, என்ன ஆண்டவருக்கு இன்னும் இதை பேசுன்றார். பேசுனா அந்த ஜனங்க அப்படியே சாக்காகிறாங்க. இப்போ புதன்கிழமை அவங்களை சந்திக்க வரேன்னு சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், செல்ஃப் ப்ரேயர்னா இப்படி நடக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். வீடுகள் தோறும் நீங்கள் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வாங்க. பாருங்கள், இந்த உலகத்தை பார்க்குறீங்க, விக்கிரகாரதனை எப்படி தலை விரிச்சு ஆடுது. அப்போ கூட நமக்கு வர ஒரு கவலையே வர மாட்டேனுது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் என் ஸ்டேட்டஸில் இப்போ ஏன் போட்டா கேட்டாலாம் கிடையாது, ஒவ்வொரு மிஷினரியுடைய வரலாறை போடுறேன். பாருங்கள் அவங்களாம் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள். மிஷினரி வரலாறை போய் பாருங்கள், அதை கேளுங்க, அவங்களாம் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த உலக ஞானத்தோடு தேவனுடைய ஞானத்துக்கும் ஒரு போராட்டம். நம்ம பலத்தில் நம்ம வாழ முடியாது, நம்ம திறமையில் நம்ம ஜீவிக்க முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி நம்மளை விழத்தள்ளுவதற்கு, நம்மை இடர பண்ணுவதற்கு, நம்மை சோர்வுக்குள்ளாக்குவதற்கு, நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனப்படுத்துவதற்கு சாத்தான் என்ன பண்றான்? போராடுகிறான். இதன் மத்தியில ஆண்டவர் சொல்றார், நீ சந்தோஷப்பட்டுக்க, அதுதான் உன் பலவீனம். என்னை விசுவாசித்து என் சமூகத்தில் நீ பொறுமையோடு எனக்காக காத்திருந்தால், எனக்காக காத்திருக்கிறவன் எவனோ அவன் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவான். ஜெபிக்க மறந்துடாதீங்க. சோர்வு வரும்போதெல்லாம் ஜெபிங்க. அதனால ஆண்டவர் சொன்னார், நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. சோர்வு வரும், அட்டாக் பண்ணுவான் பிசாசு. அப்படியே டக்குன்னு எல்லாமே இழந்துட்ட மாதிரி ஆகிடும். பக்தி அப்படியே சுருங்கி போயிடும். கேஸ் பலூன் அப்படியே காற்று போச்சுன்னா எப்படி இறங்குது கீழே, அந்த மாதிரி அப்படியே சில பேர்லாம் டவுனில் இருக்கிறோம். பிசாசு போய் சொல்லுவான், நீ அவ்வளோதான் முடிஞ்சதுன்னுவான், அவனுடைய வேலையாக தான். ஆனால் ஆண்டவர் நம்ம சந்தோஷப்படுத்துறார். சொல்கிறாரு, சந்தோஷப்பட்டுக்கன்றார். தடுமாற்றம் வருதா, போராட்டம் வருதா, சோர்வு வருதா, இடர்கள் வந்துருச்சா, கலக்கம் வந்துருச்சா, சோர்ந்தே போகாத, சந்தோஷப்பட்டுக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம என்ன பண்ணுறோம்னா மாம்சத்தில் உடனே யோசிக்கிறோம், அப்படியே வலவலன்னு ஆகிடுறோம், அப்படியே சோர்ந்து போயிடுறோம், அப்படியே டல்லாகிடுறோம். ஒரு மாதிரி அப்படியே என்னடா இது கிறிஸ்தவ வாழ்க்கை போர் அடிக்குது, எதை கேட்டாலும் புரியாத மாதிரி தெரியுது. இப்போ கூட நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது தெரில. புரியுதா புரியலையா கேளுங்க, பக்கத்தில் நல்லா புரியுதான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த பலபலன்னு வருது, தலை சுத்துது, சோர்ந்து போகுது, வாயெல்லாம் கசக்குதுன்னா டக்குன்னு டாக்டர்கிட்ட போயிடுங்க. உலகத்திலே பெஸ்ட் டாக்டர் நம்ம டாக்டர் தாங்க. எல்லா நோய்களையும் மாற்றுகிறவர், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவர் ஒருவர் மாத்திரம் தான், டாக்டர் ஜீசஸ். உங்களுக்கு எத்தனை பேருக்கு டாக்டர் ஜீசஸ் தெரியும்? பக்கத்தில் பார்த்துக்கலங்க, டாக்டர் ஜீசஸ் தெரியுமா உனக்கு? இங்கே நாசியில் சுவாசம் உள்ள நிறைய டாக்டர் உனக்கு தெரியும். அல்லேலூயா. சர்வவல்லமுள்ள ஒரு டாக்டர் இருக்கிறார், எல்லாவற்றையும் மாற்றுவார். நீ கீழே இருந்தாலும் உன்னை மேலே கொண்டு வந்துருவாரு. உன் சார்ஜ் ஃபுல்லா டவுன் என்னாலும் ஃபுல் சார்ஜ் ஆக்கிடுவாரு. உன் பேட்டரி டெட்னாலும் அந்த பேட்டரியை பூஸ்ட் பண்ண அவர் வல்லவர். ஹல்லேலூயா, glory. ஜெபிக்க சோர்ந்தே போகாத, இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல தான் நான் தளர்ந்து போகாமல் இருக்கணும், எனக்கு உணர்வு வேணும், எனக்கு உயிர் மீச்சு வேணும், எனக்கு பலன் வேணும். இது உங்ககிட்ட தான் வேணும் எனக்கு. நீங்க கொடுத்தாதான் நான் நிற்க முடியும், நீங்க கொடுக்கலன்னா நான் தளர்ந்து போய் விடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இடரல் வரும்போது, போராட்டம் வரும்போது, சோர்வு வரும்போது, பலவிதமான குழப்பங்கள் வரும்போது சோர்ந்தே போகாதீங்க. We have a great doctor called Dr. Jesus. Hallelujah. அவர் கிட்ட நீங்க போயிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான உன் மனவேதனை, உன் கண்ணீர், உன் கஷ்டம் எல்லாவற்றையும் மாற்ற ஒரே டாக்டர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்படியே தலைகளை மாற்றி விட்டுருவார். ஆனால் பொறுமை தேவை. எப்படிப்பட்ட பொறுமை? வெயிட் பண்ணுங்க, பாப்பாரு. நீ உன் அவசரப்பட்டு யூஸ் பண்றியா மைண்டை, இல்லை எனக்காக காத்திருக்கியா? அது ஜபத்தில் ஜெபித்து ஜெபித்து வேதத்தை வாசித்து வாசித்து சில நேரங்களில் வாசிக்க விட மாட்டான் பிசாசு. வேதத்தை வாசிக்க விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான்,
ஒரு சோர்வை கொண்டு வந்துடுவான், நீ போகாதன்னுவான். சில பேர் டாக்டர்கிட்ட வரத்துக்கே பயம். ஏன்னா சில டாக்டருங்க சில பேர் சொல்கிறாங்க, அவர் உண்மையை சொல்லிடுவாருங்க என்கிட்ட. அதாங்க, ஏன் உண்மையை சொல்கிறது நல்லதுங்க, ஆரம்பத்திலே போயிட்டேன்னா எல்லாமே சரி. நல்லா புரிஞ்சுங்க, நீ கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் இவரால் உன்னை உயிரோடு எழுப்ப முடியும். இவர் அற்புதமானவர், இவர் அதிசயமானவர். நல்லா புரிஞ்சுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படியே உங்களை அப்படியே கட்டி எழுப்பிடுவார். தளர்ந்து போன உங்க வாழ்க்கை எப்படி ஆயிடும்? உறுதி உள்ளதாய் மாறிவிடும். அவரால் முடியும். ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் பொறுமை இல்லை, நீடிய பொறுமை, நீடிய சாந்தம். வெயிட் until God's power will reveal. தேவனுடைய வல்லமை வெளிப்படும் வரைக்கும், அது சேனலைஸ் ஆகிற வரைக்கும், அது கனெக்ஷன் ஆகிற வரைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் நம்ம ரொம்ப அவசரப்பட பாருங்க. இருங்க, இப்போதாங்க இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கங்க. இன்ஸ்டால் ஆன உடனே அதுவே சேனலைஸ் ஆகிடுங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஸோ தேவ சமூகத்துக்கு போங்க, தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க, ஞானத்தை கேளுங்க. அந்த நேரத்தில் தேவன் உங்களுக்கு ஆலோசனையை தருவார். பொறுமையோடு காத்திருங்க, எல்லாம் மாறும். சந்தோஷம் உண்டாகணும். முதல்ல சந்தோஷமா இரு. பிரச்சனை வந்தான்னு சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமாருன்னு சொன்ன ஒரு தேவன் உங்களுக்கு தெரியுமா? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்ட்டாரு. நான் சோர்ந்து போயிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, தளர்ந்து போயிட்டு இருக்கிறேன், இடரல் வந்துருச்சு, நானே விசுவாசத்தில் உயிர் ஊசலாடி இருக்குது, விசுவாசத்தை இழந்துடணும்னு பயமா இருக்குது, ஓட்டத்தை பாதியில நிறுத்திடுவோன்னு பயமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய சமூகத்துக்கு போய் நீங்கள் அறிக்கை செய்து ஊக்கமாய் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அன்று சொல்வார், பி ஸ்டில். இந்த இடம் தான் முக்கியமான கட்டம். இந்த இடத்துல உன் பொறுமையை இழந்துடாத, கொஞ்சம் பொறுமையாரு. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்றார். இந்த ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் பல்ல கடிச்சுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாம் மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அற்புதமாய் மாற்றுகிற ஒரு தேவனை நம்பிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறேன். நம்ம விசுவாசத்தை பயன்படுத்துவோம், பொறுமையை விட்டுருவோம். பேதுருக்கு என்ன மாதிரி விசுவாசம் பாருங்க. டக்குன்னு குச்சிட்டாரு கடல்ல, நான் தான் அப்படின்னா டக்குன்னு குச்சிட்டாரு. ஆனா பொறுமையை இழந்துட்டாரு. காற்று பலமா இருக்கிறதை கண்டு, கடல் கொந்தளிக்கிறதை கண்டு டக்குன்னு பொறுமையை இழந்து. நான் சொல்ற பாருங்க, கடல் கொந்தளிக்கட்டும், காற்று வீசட்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காற்று வீசட்டும், கடல் குமுறட்டும், பூமி அதிரட்டும், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அங்கதாங்க ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அப்படியே உறுதியா நிற்பது. ஹல்லேலூயா. நான் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது என்னுடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறேன். நான் பொறுமையா இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் பொறுமையா இருப்பேன். காரியம் மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. மறந்து போன ஆவிக்குரிய ஜீவி என்ன ஆகும்? ஸ்பார்க் ஆகும். நிறைய பேர் சொல்றாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறண்டு போயிடுச்சுங்க, நான் ரெட்ட வேஷம் போடுறேங்க, இங்க வந்தா ஒரு மாதிரி இருக்கிறேன், அங்க போனா வேற மாதிரி இருக்கிறேன். கவலைப்படாத, உன்னை கர்த்தர் சிங்கம் மாதிரி மாத்த போற காலம் வருகிறது. உன்னை கர்த்தர் எழுப்பி பிரகாசிக்கப்படுகிற காலம் வருகிறது. ஹல்லேலூயா. இதுவரை இல்லாத அளவு தேவன் உனக்குள்ள உயிர் மீட்சியை கொண்டு வர போகிறார். அப்பதானே நீ புரிஞ்சுக்கோ என் பலவீனம் அது. ஆசாப் கூட ஒரு காலத்துல புலம்பி தள்ளிட்டாரு. அப்புறம் சொல்றாரு, ஐயோ முட்டாள்தனமா பேசிட்டு, அது என்னுடைய பலவீனம், இட்ஸ் மை வீக்னஸ். ஆனா அவருக்காக நான் காத்திருக்க போகிறேன். அவருடைய பூர்வ காலத்து வருஷங்களை நினைக்கிறேன், எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கிறேன். பூர்வ காலத்தில் எனக்கு என்னெல்லாம் ஆண்டவர் செய்தாரோ, வரப்போகிற எதிர்காலத்தில் அதை விட 100 மடங்கு அதிகமாய் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். பொறுமையாயிருப்பது. எல்லாம் சொல்லுங்க, பொறுமையா இருங்க, சகித்து கொள்ளுங்க, கொஞ்சம் பல்ல கடிச்சுங்க, எல்லாம் மாறிடும். ஏன்னா you are meeting a Dr. Jesus. ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவர். ஆகவே தளர்ந்தே போகக்கூடாது, உறுதியிலிருந்து விலகக்கூடாது, விட்டுறக்கூடாது. சில பேர்லாம் இந்த கயிறு இழுக்கிற போட்டியை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அதை என் போர்ட்லேயே போட்டிருந்தேன். ஒரு சைடு நான் பிடிச்சுன்னு இருப்பேன், பின்னாடி இழுக்கிறாங்க, என்ன இழுக்கவே முடியல, அதான் அந்த கயிறு. அப்போ என்ன கேட்டாங்க, என்னங்க அந்த கயிறை பிடிச்சுன்னுக்கிறீங்க, கயிறு எங்கேயோ போகுது, எங்கே போகுது? இந்த உலகம், பிசாசு, சூழ்நிலை, போராட்டம் எல்லாம் என்னை இழுக்குது.
ஆனால் என்னை இழுக்க முடியல, நான் ஸ்ட்ராங்காக பிடிச்சுனுங்கிற மாதிரி நான் நிற்கிறாங்க. ஆனால் ஸ்ட்ராங்காக பிடிக்கலைங்க. பின்னாடி பாருங்க, ஒரு கை நிற்குது. ஆணிப்பா இந்த கரம் அந்த கயிறை பிடித்து கொண்டிருக்கிறது. அவருடைய பலத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இட்ஸ் நாட் மை ஸ்ட்ரென்த், இட்ஸ் ஜீசஸ். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. சோர்ந்தே போகாதீங்க, தைரியமா இருங்க, எல்லாம் மாறும். உங்க வறண்டு போற ஆவிக்குரிய வாழ்க்கையை வளமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தளர்ந்து போன உங்க ஜீவியத்தை அப்படியே கட்டி எழுப்பவர் வல்லவராயிருக்கிறார். இஸ் a great God. ஆனா விசுவாசமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக வேலை செய்யணும். எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அதை விட அதிகமாக பொறுமை என்ன பண்ணணும்? அதுக்கு பிறகு பொறுமை. பொறுமை விசுவாசத்தில் பொறுமையாக இருக்கணும். கத்தர் இன்னைக்கு இல்லை நாளைக்கு மாறும். நாளைக்கு பாருங்க, ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம். அந்த மருத்துவர் வந்து ஒரு வாரம் இந்த மாத்திரையை போடுன்றாரு. போட்டு பார்க்குறோம், பரவாயில்ல, பெட்டராக இருக்குது, பட் க்யூர் ஆகலை. அடுத்த முறை போகிறோம், அடுத்த முறை சொல்கிறாரு, இல்லை மாத்திரையெல்லாம் மாற்றி கொடுத்துருக்குறேன், இன்னும் இந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணுங்க. பண்ணுறோமா இல்லையா? கண்டிப்பாக பண்ணுறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. மாறுதா இல்லையா? மாறுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்தில் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மருத்துவர் ஒரு நோயை மாற்றுவதற்கு அவர்கிட்ட நம்ம அடிக்கடி போகிறோம், விசிட் பண்ணுறோம், காத்திருக்கிறோம். அவர் கொடுக்குற அவருடைய அந்த மருத்துவ ஆலோசனைகளை அப்படியே பின்பற்றுகிறோம். அதே தாங்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனங்கள் வரும்பொழுது சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். நிறைய பேர் சோர்ந்து போயிட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாற்றம் அடைந்து விசுவாசத்தை கோட்டை விட்டாங்க, விசுவாசத்தை இழந்துட்டாங்க, பக்தி விருத்தி போச்சு. வாழ்க்கையில் அப்படியே ஒரு விதமான சலிசலப்பு வந்து விட்டது, டல் ஆயிட்டாங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போனார்கள். வாலிபர்கள் இடறி விழுந்து விட்டார்கள். நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இடறிட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு தனி கூட்டம். நல்லா புரிஞ்சுங்க. அவங்க வாலிபராக இல்லாமல் இருக்கலாம், வயசானவங்களாக கூட இருக்கலாம், நடுத்தரவாதிகளாக இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் அந்த லிஸ்ட்டில் வரவங்க யாருன்னா, யார் வேணா அதில் இருக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. எத்தனை பேர் கர்த்தருக்கு காத்திருக்க போறீங்க? தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொறுமையோடு காத்திருங்க. அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வந்துருங்க, வாழ்க்கையில் முன்னாடி வாங்க. பொறுமையோடு காத்திருங்க, 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 காரியங்கள் மாறும். ஏன்னா உங்க பலத்தில் அது நடக்க போறதில்ல. தேவன் அதை என்ன பண்ண போறாரு? செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். சொன்னவர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம எப்படி வாழ்வது? தனித்துவமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு போன வாரத்தில் சொன்ன பாருங்க. தனித்துவமான ஒரு வாழ்க்கை, வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம சந்திக்க போகிற போராட்டங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் வந்து எப்படின்னா அதையெல்லாம் நாம் மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு ஞானத்தையும் பலனையும் நமக்கு அருளுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நமக்கு இந்த மிக முக்கியமான காரியத்தை சொல்ற பாருங்க. ஒரு ஒரு ஞானம் உள்ள கிறிஸ்தவர்களாக நம்ம நடப்பதற்கு தேவன் நமக்கு வந்து சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார். இந்த விதிமுறைகள் ரொம்ப அவசியம். விதிமுறைகள்னு சொன்னால் அது என்னன்னா, நீ இப்படி இப்படி இதெல்லாம் ஃபாலோ பண்ணு, இதுதான் சட்டங்கள், இந்த திட்டத்தை என்ன பண்ணு, ஃபாலோ பண்ணுன்னு ஆர்டர் சொல்கிறார். அந்த விதிமுறைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்? நமக்கு வெற்றி நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு என்னன்னா, கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு தவறான உபதேசம் உள்ள வந்துருது. இது எல்லாம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன உபதேசம்னா, நான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், என்ன அவ்வளோதான் போதும், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அது வரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் பண்ணுங்க, நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு தான் நம்ம வந்து ஞானஸ்தான வகுப்பே நடத்துகிறோம். ஞானஸ்தான வகுப்பில் இப்பொழுது நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு ஒரு தலைப்பு. நவ் ஐ ஆம் கிறிஸ்டியன். இப்பொழுது நான் ஒரு கிறிஸ்தவன். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் மாறி இருக்கிறீங்க, அவ்வளோதான். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா யூ ஆர் அ கிறிஸ்டியன். நீங்கள் யாராக மாறிட்டீங்க? கிறிஸ்டியனாக மாறிட்டீங்க. கிறிஸ்டியனாக மாறின உடனே இயேசு உங்கள் பக்கத்தில் நிற்கிறார், அவ்வளோதான்.
யாராவது ஒருத்தர் எழுந்து வாங்க. ஜெசிகாவா? ஜெசிகா பாருங்க, காட்டுற பாருங்க. இப்போ ஜெசிகா வந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டா. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டா. இயேசுவை ரட்சகரா என்ன பண்ணா? ஏற்றுக்கொண்டா. இப்ப இயேசு கை கொடு. இயேசு பக்கத்துல நிக்கிறார். ஒரு ஆமென். இப்ப யார் வந்து நின்னுக்கிறது பக்கத்துல? இயேசு வந்துட்ட பிறகு இயேசப்பா கையை விடுங்கன்னு சொல்லக்கூடாது. அவரு தானே உன்னை பிடிச்சிருக்காரு. ஐயோ கை விடுங்க கை விடுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு அவங்க தனியா போறாங்க. இவர் அப்படியே நிக்கிறார். இட் இஸ் நாட் a Christian walk. Christian walk, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். You have to walk. Walk. ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சு, ஒரு கிறிஸ்தவனான உடனே நான் ரட்சிக்கப்பட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். நான் உன்னை வரை முட்டாள் யாரும் கிடையாது. இது ஒரு குறுகிய பார்வை. இது என்னன்னா அவங்களுக்கு சலுகை, நான் ரட்சிக்கப்பட்டாங்க என்ன வேணா பண்ணலாம் எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. வெரி டேஞ்சரஸ் டீச்சிங். when you become a Christian, when you accept Jesus, இயேசு ரட்சகரா ஏற்றுக்கொண்ட உடனே உனக்கு என்னன்னா, நீ உன் பக்கத்தில் அவர் வந்துட்டாரு, கையை பிடிச்சிட்டாரு, இப்போ வழிகாட்ட போறாரு. அவருடைய வழிகளில் நீ நடக்கணும். அதனால தான் ஆண்டு சொன்னாரு, என்னை நேசிக்கிறியான்னு கேட்டு ஆண்டு சொன்னாரு, நீ என்னை நேசிப்பாயானால் என் கட்டளைகளை கை கொள்ளுவாயாக, நான் சொல்றபடி நடப்பாயாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, ஆண்டவருடைய பிள்ளை, ஆனா அவர் வழிகளில் நடப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன், நான் செத்தா பரலோகம் போகணும்னு நினச்சேன்னா நீ ஏமாந்துருவேன். அந்நாட்களில் நிறைய பேர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, இதை பண்ணோம் அல்லவா, அதை பண்ண அக்கிரம செய்யக்காரன் விட்டு அகன்று போகணும்னு ஆண்டவர் சொல்லிடுவேன்றார். ஏன்னா நீங்க தவறா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க, இதான் ரட்சிப்புன்னு நினைச்சுக்கிறீங்க. ரட்சிப்புனா இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட நான் இயேசுவை வணங்குறேன்றது ரட்சிப்பு இல்லை. இயேசுவின் வழியில் நடக்கிற என்பதுதான் ரட்சிப்பு. அதாவது துவக்கம் முக்கியம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துவக்கம் முக்கியம் கிடையாது, முடிவு தான் முக்கியம். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கலாம், அதனுடைய முடிவு என்னது? சம்பூர்ணமா இருக்கும். ஆரம்பிச்சுட்டு பாதியில போனா அது சம்பூர்ணம் கிடையாது. ஓட்டத்தை ஒரு ஓட்ட பந்தயத்தில் போய் நிக்கிற, you are chosen to run. உன்னை வந்து ஒலிம்பிக்கில் தேர்ந்தெடுத்துட்டாங்க, தேர்ந்தெடுத்தனும் பேப்பர்லாம் வருது, இவர்கள் ஒலிம்பிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், ஓட்டப்பந்தய வீராங்கனையாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், ஓட்டப்பந்தய வீரராய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓட்டப்பந்தயம் போய் நின்று ஓடலைன்னா என்ன ஆகும்? மறுநாள் பேப்பர்ல அசிங்கமா போட்டுருவான், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் போட்டிக்கே வரவில்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அவ்வளவுதான் நினைச்சேன்னா நீ முட்டாள். கிறிஸ்துவ ரட்சிப்பு என்பது என்ன? இயேசுவை என்னுடைய ரட்சகராக ஆண்டவராக நான் கரம் பிடித்து விட்டேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள். அது சிம்பிள். கல்யாணத்துக்கு ஒப்பா இருக்குதுங்க, திருமணத்துக்கு ஒப்பா இருக்குது. ஒரு கணவனும் மனைவி வந்து ஒருத்தர் இங்கே வாக்குறுதி பண்ணி, நான் உனக்கே மனைவியாக இருப்பேன், நான் உனக்கே கணவனாக இருப்பேன்னு வாக்கு கொடுத்துட்ட பிறகு ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு வெளில போய் பேசிக்கிறாங்க, நீ யார் கூட வேணா போகலாம், நான் யார் கூட வேணா போகலான்னா அது நல்ல வாழ்க்கையாக இருக்குமா? கேட்குறதுக்கு கேவலமாக இருக்கும், அது வாழ்க்கையே இல்லை, அசிங்கமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அப்படி ஒரு கல்ச்சர் உருவாயினுக்குது. நீ கல்யாணம் ஆயிடுச்சா, ஓகே, நீ நினைக்கிற ஆள் கூட போ, நான் நினைக்கிற ஆள் நீயும் கேட்கக்கூடாது, நானும் கேட்க மாட்டேன். கன்றாவி. அவங்க ஆவியை கெடுத்துக்கிறாங்க, கடைசியாக பைத்தியம் முடிச்சு சுத்த போகிறாங்க. அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு என்னுடைய மணவாளன், அவரை கையை பிடிச்சிட்டுனா சாவர வரைக்கும் அவர் தான் எனக்கு மணவாளன், நான் அவருடைய மனவாட்டி. இப்போ நான் அவர் இல்லாமல் வாழ முடியாது, அவர் என்னை விட்டுட்டு போக மாட்டார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இன்னைக்கு பிசாசு ஒரு தவறான மைண்டை ஒரு கிரியேட் பண்ணிடுறான், ஒரு சலுகையை கொடுத்துட்றான். இனி இயேசு ஏற்றுக்கொண்டது போது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பக்கத்தில் பாருங்க, சொல்லுங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டது ஒரு ஆரம்பம். இட்ஸ் a beginning. It's a beginning of a new life. ஒரு புது வாழ்க்கையினுடைய ஆரம்பம். அதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடணுன்றார். போராடணும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சாதாரணமானது இல்லை. தேவனுடைய பிள்ளையா வாழ்வதற்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு போராடியாக வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போராடணும். போராடி என்ன பண்ணும்? ஓட்டத்தை என்ன பண்ண? பாதியில் நிறுத்தக்கூடாது. ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எது வரைக்கும் முடிச்சேன்னா விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
பாதியிலே இழந்துடல, பாதியிலேயே நிறுத்திடல, பாதியிலே அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பை விட்டுறல, பாதியிலேயே நான் வந்து அவரை டைவர்ஸ் பண்ணல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் இது வரைக்கும் அவரை டைவர்ஸ் பண்ணல, அவரும் என்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, நித்திய விவாகத்துக்கு என்ற உன்னை நியமித்துக் கொண்டேன். அப்படின்னு அர்த்தம், வாழ்க்கை ஃபுல்லாக உன் கூட தான். அவரே நம்மளுக்கு சொல்லிட்டாரு. நீ அவரை அடிக்கடி விட்டு போகலாமா? பக்கத்தில் போக சொல்ல, அவரை விட்டு போகலாமா? அவர் டைவர்ஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ தான் அவரை விட்டு டைவர்ட்சி போயிடுற. அவரை விட்டு போகவே கூடாது. அவர் கூட வாழ்வது தான் வாழ்க்கை, அவரை சார்ந்து இருப்பது தான் வாழ்க்கை. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, பிசாசு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவான். கல்யாணம் ஆச்சுல, ஓகே இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு அது போதும் அப்படின்வான். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு போகல, அவர் கூட தான் வாழவே போகிறேன் நான், அதுக்கு தான் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க, அவரை கல்யாணம் பண்ணது அவர் கூட வாழ்வதற்குங்க. நான் அவரை விட்டு வேற யாரு கூட வாழ மாட்டேங்க, அவருக்காக வாழ்வேன். அவரே என்னுடைய மனவாளன். நிறைய பேருக்கு வேற எங்கேயோ போறீங்க, இங்கே உள்ள வாங்க, வேற எங்கேயோ போயிடாதீங்க. நான் சொல்ற அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது திருமணம். இயேசுவை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இயேசு தான் என்னுடைய மனவாளன். அப்புறம் எதுக்காக கல்யாணம் பண்ணுங்க? அவர் அங்கே அவங்க அம்மா வீட்டில் வாழறாங்க, நான் எங்கள் அப்பா வீட்டில் வாழறேங்கன்னு சொல்கிறதுக்கா? இல்லைங்க, வாழ்க்கை ஃபுல்லாக அவர் கூட வாழறதுக்கு தாங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். ஒரு லேலியோ சொல்லுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தொடர்ந்து போராட்டம் வரும், இடைஞ்சல்கள் வரும், அவரை விட்டு நம்ம கொஞ்சம் விலகிடுவோம், கீழே விழுந்துருவோம். அவர் உத்தமர், என்னை நம்புறாரு. எப்போ போய் அவர்கிட்ட அப்படி நின்னாலும் என்னை கூட்டுக்கிறாரு. ஒரு லேலியோ சொல்லுங்க. நம்ம கைவிடவே மாட்டார், நம்மளை விட்டு விலகவே மாட்டார், நம்ம ஒதுக்கவே. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, அவரை விட்டுட்டு நீ தனியாக வாழ உனக்கு ரொம்ப டேஞ்சரஸ். திரும்பி வந்தால் ஏற்றுக்கு வர்றது வேற விஷயம், நீ திரும்பி வரக்கூடிய நிலையில் இருக்கணுமே. உன் இருதயம் கடினப்பட்டு வேற மாதிரி ஆகி பிசாசு மனசை கெடுத்து உன்னை போய் வேற மாதிரி தள்ளிட்டான்னா ரொம்ப டேஞ்சர். அதனால பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சீக்கிரம் திரும்பி வந்துரு. அவர் உனக்காகவே காத்திருக்கிறார், உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், உன் வருகைக்காக அவர் விருப்பத்தோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை விட்டுட்டு மட்டும் வேற யாரு கூட ஓடிடாத. சொன்னது புரியுதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த மாலை மயக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான். நல்லா உஷாராக இருந்தாங்க. நீ எப்போ கேட்டாலும் உன்னை நீ உணராத இருக்கிற பட்சத்தில் உன்னை வசப்படுத்துவான், உன்னை அப்படியே தன் வசப்படுத்த பார்க்குறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏமாந்துராத. ஒரு உத்தம மனவாளன், ஒரு பரிசுத்தமான மனவாளன், இறுதி வரையும் நம்மை நடத்துகிற மனவாளன், நம்முடைய மனவாளனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மனவாட்டியாய் நீ வாழ பழகு. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இது ஒரு கெட்ட ஒரு காரியம். சாத்தா வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுறான். இது ரொம்ப முக்கியம். நாம் இதை தெளிவாய் புரிந்து கொள்ளணும். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் வில் ஃபார் அவர் லைஃப். ஏன் நான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன்னா எனக்கான எல்லா ஃபுல் பேக்கேஜோடு தான் என்ன அனுப்பியிருக்காரு. ஃபுல் பேக்கேஜ். நான் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எல்லாமே ஒரு பர்பஸ். ரட்சிப்பே அதுதான். ரட்சிப்புனா ஒரு நோக்கத்துக்குள்ளே வந்துடுது, ஒரு திட்டத்துக்குள்ளே வந்துடுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சில பேர் நினைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணால் நான் சூப்பர் ஆகிடுவேன்னு. கரெக்ட் தான், கல்யாணம் பண்ணால் சூப்பர் ஆகிடுவேன். கல்யாணம் ஆனவங்களை கேட்டு பாருங்க, கல்யாணமே பண்ணாமல் இருந்துருக்கலாங்க, ஜாலியாக இருந்தாங்க, அங்கங்கே நாங்கள் போவோம், என்னை யாருங்க இப்போ ஒரே தொல்லைங்கன்றாங்க. நான் கூட எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன், ஐயோ ஒரே தொல்லைப்பா நீ அப்படின்னுவேன். அப்போ எப்படி இருந்தோம், ஜாலியாக அங்கே போனோம் இங்கே போனோம் எல்லாம் பண்ணியிருந்தோம். இப்போ போக முடியாது. ஏன்னா என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு, கட்டுப்பாடு ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிட்ட பிறகு நான் என் இஷ்டப்படி இஷ்டம் போல அலைவதில்லை, அவங்க சித்தம் செய்து வாழ்ந்துட்டு பாடுறேன்ல. இப்போ நான் இஷ்டம் போல சுத்த முடியாது, இஷ்டம் போல வாழ முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சித்தம் என்னது அதை பார்க்கணும். எப்படி வேணா வாழலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், அப்புறம் வந்து என்னென்ன பண்ணோம், எவ்வளோ அக்கிரமம் பண்ணோம், அது ஒரு லிஸ்ட்டு எனக்கு வாயில் கூட வர மாட்டேங்குது. நீங்கள் சொல்லுங்கள். எப்படியோ இருந்தேன்ல, இப்போலாம் அப்படி வாழக்கூடாதுங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, என் இஷ்டப்படி வாழ்வதில்லைங்க, அவருடைய சித்தப்படி வாழ்வதுங்க. என்னுடைய மனவாளன் அவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மனவாட்டி நான் மனவாளனுடைய சித்தத்தை செய்கிறவள். ஹல்லேலூயா, glory. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இது வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது திருமணம். ரட்சிக்கப்பட்டாச்சு. எதுக்காக? அவருடைய சித்தம் அறிந்து வாழ்வதற்காக. அதனால தான்
அவர் சொல்றாரு, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் காலத்தை என்ன பண்ணுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். நான் ரட்சிக்கப்பட்டது எதுக்காக, நான் தேவனுடைய பிள்ளையா இருப்பது எதுக்காக, கர்த்தருடைய சித்தம் என்ன என்பது என்ன பண்ணுங்க, அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:15-17 வரைக்கும் அதுதான் சொல்றார். அந்த 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 பர்பஸ் என்னன்னு சொல்றாரு. என்னுடைய பர்பஸ் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன, நான் ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? ரட்சிக்கப்பட்டு என் இஷ்டப்படி வாழ்த்துக்கா இல்ல, there is a purpose. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எவ்வளவாய் தேவ சித்தத்தை அறிந்து இருக்கிறோமோ நல்லா புரிஞ்சுங்க, அது உங்க நாட்களை என்ன பண்ணணும்னு சொன்னா, உங்க நாட்களை நீங்க கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம். கரெக்டா நடத்துறீங்க, உங்க காலங்க பிரயோஜனப்படுத்துறீங்க. You are saving your time. You are not wasting your time. நேற்று கூட பாருங்க, எனக்கு என் மனைவிக்கும் ஒரு சும்மா பேசிக்கிறேன், திடீர்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் நான் ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டேன். அது என்னுடைய பலவீனம். அதுக்கப்புறம் அவ்வளோ அமைதியாயிட்டா, நானும் அமைதியாயிட்டேன். எனக்குள்ள ஆண்டவர் வேலை செய்கிறார். என்னடா போதிக்கிறேன், என்னடா அப்படி நான் ஓகே ஆண்டவரே, சாரி ஆண்டவரே, மன்னிச்சிடுறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது என் சித்தம் இல்லைடா, நீ இப்படி பேசுறது என் சித்தம் வேறடான்றாரு. டக்குன்னு நான் வந்து இல்லை இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் செய்வேன், டக்குன்னு கீழே இறங்கிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் கர்த்தர் நடத்துவது. கர்த்தர் நடத்தினா அங்கே பீஸ் வந்துடும், அங்கே சமாதானம் வந்துடும், அங்கே வந்து ஒரு பெரிய பாரஸ்பரம் வந்துடும். கர்த்தர் நடத்தினா, மைண்டு நடத்தினா வெறுப்பும் கோபமும் கசப்பும் பகையும் வந்து அங்கே ஒரு பெரிய போரே வெடிக்கும். அப்படியே ஒரு போர் அடித்தாலும் டக்குன்னு என்ன பண்ணுங்க, போற அவர் பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். உடனே அப்பா கிட்ட போய் சரண்டர் ஆகிடுங்க. தப்பு ஆண்டவரே, சாரி, ஐ எம் சாரி, நான் வந்து வேற ஆளு, ஐயோ நான் மறந்துட்டேன், நான் உங்கள் சித்தத்தை அறியாமல் போயிட்டேன், நான் இனிமே சரி பண்ணிக்கிறேன்னா, இல்லை முடிஞ்சிச்சு, உனக்கு சான்ஸ்ன்னு சொல்லவே மாட்டார். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் உனக்கு சான்ஸ் இருக்குது. இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சான்ஸை மிஸ் பண்ணாத. அதுக்கு தான் காலத்தை பிரயோஜனப்படுத்துன்றார். காலத்தை ஏன் பிரயோஜனப்படுத்த, சான்ஸை மிஸ் பண்ணாத. நீ எவ்வளோ சீக்கிரம் அவரை பிடிச்சிக்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு ஒரு சூப்பராக வாழ்க்கை அமைஞ்சிருப்பார். எல்லாமே நல்லதாக மாறிடும். நீ அவரை விட்டுட்டு வேற எதுனா பிடிச்சனா அவ்வளோதான், வறண்டு போயிடுவேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மனுஷனை தன் மாம்சத்தை நம்பி மனிதனை தன் புயபலமாக்காமல் கர்த்தரை நம்பி கர்த்தரை தன் புயபலமாக மாற்றுவது. காலத்தை நீ எவ்வளவு சீக்கிரம் அவருடைய பர்பஸை புரிஞ்சுக்கிறியோ, எவ்வளவு சீக்கிரம் அவருடைய சித்தத்தை நீ உணர்ந்து கொள்ளுகிறாயோ. தப்பு நடந்துருச்சு தான், எங்கே தான் தப்பு நடக்கலை, அதே தப்புன்னு ஒருத்தன் 10 வருஷம் படிச்சான்னா எப்படி இருக்கும் பாருங்க. 10ஆவதுல ஃபெயில் ஆகலாங்க, தப்பு இல்லைங்க. இப்போலாம் உங்களுக்கு வந்து எந்த பாடத்தில் ஃபெயிலோ அதை மட்டும் எழுதுன்றான். அதான் கிருபை. கிருபை என்ன தெரியுமா, நீ எங்கே விழுதி அங்கே எழுந்துரு, நான் உன்னை தூக்குறேன்றார் ஆண்டவர். நல்லா புரிஞ்சுங்க, உனக்கு நிறைய அட்டெம்ப்ட் இருக்குதுன்னு சொல்லுங்க. நீ அட்டெம்ப்ட் எழுதி எப்படியாவது பாஸ் பண்ணி மேலே வா, தாண்டி வா, அந்த சூழ்நிலையை தாண்டி வா. அதையே உட்காந்து பக்கத்து வீட்டை பார்த்து அடிக்கிறது. காப்பி அடிச்சாங்க, காப்பி அடிக்காத. உடலிலே சொல்லுங்க, யூ லிவ் யுவர் லைஃப், யூ நோ த பர்பஸ் ஆஃப் காட். தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நோக்கத்தை என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு சீக்கிரம் அவருடைய திட்டத்துக்குள்ள வரியோ எல்லாமே மாறிடும். தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார், உங்களோடு பேசுவார், உங்களுக்கு அப்படியே ரெவலேஷன் கொடுப்பார், உங்களுக்கு அப்படியே எல்லாமே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வளரணும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி தேவை. காலத்தை வேஸ்ட் பண்ணிடாத. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், கிருபை இருக்கும் போதே பயன்படுத்திக்கொள், அவருடைய தயவை நீ அசட்ட பண்ணாத, அவருடைய இரக்கத்தை நீ புறக்கணிக்காத. இந்த நேரத்தை சேவ் பண்ணு. சேவ் யுவர் டைம். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை என்ன பண்ணு. ஏன்னா விட்டுட்டு என்ன சிலதெல்லாம் அந்த டைம்ல தான் சொல்றாங்கல்ல, 10ஆவது நீ வந்து இப்பயே படிச்சிருப்பான்றாங்க. 34 வயசுல போய் ஒருத்தர் 10ஆவது எழுதினுங்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க, நீ 10ஆவது பாஸ் பண்ணா உனக்கு ஒரு ப்ரொமோஷன். அவர் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறாரு, 10ஆவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில். அவர் இப்போ எழுதுறாரு, ஆனால் நல்ல வேலை, விழித்து கொண்டார்.
விழித்து கொண்டதுனால அவர் பிழைத்து கொண்டார். நான் சொல்கிறேன், நீ 30 வயசில் எழுதாது, இப்போவே எழுது. உனக்கு நிறைய ப்ரமோஷன் வர காத்து இருக்கிறது. இப்போவே அவருடைய பர்பஸ்க்குள்ளே வந்துரு. இப்போவே அவருடைய சித்தத்தை செய். லேட் பண்ணாத. பிசாசு உன்னை அப்படியே வஞ்சிப்பான், உன்னை ஏமாற்றுவான், அப்படியே ஆசைலாம் காட்டுவான். இந்த படிக்க வைக்கிற பிள்ளைங்களாம் பாருங்கள், ஊர் சொத்து தான் அலையும். அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி லட்சமாக கட்டியிருப்பாங்க. அது ஊர் சுற்றினர். எல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்போ யோசிக்கிறது. நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருக்குறேன். எங்கள் அப்பா என்ன நல்லா படிக்க வச்சார், நான் தான் ஊர் சுற்றி என் வாழ்க்கையை சீரழிச்சிக்கணும். எப்போ? அப்பாலாம் மேலே போயிட்ட பிறகு, வயசு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இதுக்கு மேலே நீ கஷ்டப்பட்டு நீ அந்த பர்பஸுக்கு வர முடியாது. சில விஷயங்களை கர்த்தர் நீ இப்போவே கொடுத்துட்டேன்னா இப்போவே டிசைன் ஆரம்பிச்சிருவார், இப்போவே ஒர்க் ஆரம்பிச்சிருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், டூ லேட் பண்ணாத, காலத்தை வேஸ்ட் பண்ணிடாத. நாட்கள் ரொம்ப கஷ்டம், நெருக்கமாக இருக்குது. இந்த காலத்தில் செய்ய வேண்டியதை இன்றைக்கே செய். ஒரு ஆமென் சொல்லுங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். திஸ் இஸ் த டைம். உன் வாழ்க்கையை அவர் டிசைன் பண்ண காத்திருக்கிறார். ஒரு மிஷனரி லைஃப்பை போட்டோம் பாருங்க. அவர் பெரிய ஓட்டப்பந்தய வீரன், ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தயத்தில் 400 மீட்டர் ஜெயிச்சவர். அது பாருங்க, ஜெயிச்சவன அது சைடு போல நோக்கம் என்னன்னு பார்த்தாரு, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது தான். எல்லா பணத்தை கொண்டு போய் கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். அந்த பாருங்க டைம், அந்த டைமை வந்து சேவ் பண்ணாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்தணும்னு நினைக்கும் போது இந்த நேரத்தை, இதுவே ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரக காலம். உன் இருதயத்தை கடினப்படுத்திடாத. உனக்கு வர வேண்டிய நன்மைகளை தள்ளி போடாத. உன் மேல தேவன் பெரிய திட்டமுடையவராக இருக்கிறார். நோ த பர்பஸ். அவருடைய நோக்கத்தை தெரிந்து கொள். சொல்லுங்க, நோக்கத்தை தெரிந்து கொள். ஹல்லேலூயா. எவ்வளோ லேட் பண்ணுறியோ அவ்வளோ நிறைய மிஸ் ஆகிடும். டாக்டரே சொல்கிறாரு, சார் இப்போவே பண்ணிவிடுங்க, இன்னும் ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதை பண்ணுறதுக்கு கஷ்டன்றார். சான்ஸ் இப்போ தான் உனக்கு. நல்லா புரிஞ்சுங்க. ஒன்றும் இல்லை, 2025 என்ன மாதம்? மார்ச் மாதம். என்ன தேதி? 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இயேசு வரப்போகிறேன்னு லெட்டர் போட்டிருக்கிறாரு. எல்லாம் ரெடியாக இருங்க, ரேப்சர் ஆக போகுது. சில பேர்லாம் கைவிடப்படணும்னு என்ன இப்படி ஒரு ஆள் சொல்லி அவர் சொத்தகத்தெல்லாம் விற்றுட்டு வந்து அங்கே காத்திருந்தா அவர் வரல. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, நம்ம வாழ வேண்டியது எப்படி தெரியுமா? அப்படி தான் வாழணும். அல்லேலூயா. நாளைக்கு ஆண்டவர் வந்துட்டார்னா என்ன பண்ணணும்? இன்னைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செய்ய வேண்டியதை இன்றே செய், அது நன்றே செய். அல்லேலூயா. உடனே செய், தாமதம் பண்ணாத. இன்னைக்கே ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகு. இன்னைக்கே உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். இன்னைக்கே அவருடைய திட்டத்தை தெரிந்து கொள். இன்னைக்கே அவருடைய சித்தத்தை புரிந்து கொள். அவருக்கு ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. நான் இனிமே இப்படி வாழ போறதில்லை, இப்படி தான் வாழ போறேன். ஐ அம் கோயிங் டு லீவ் மை லைஃப் வித் a purpose. ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ண போறேன்? வாழ போகிறேன். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய நோக்கத்தோடு உங்க வாழ்க்கையை எவ்வளவு நீங்கள் இணைத்துக் கொள்ளுகிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு வந்து மேன்மை, அவ்வளவு உயர்வு, அவ்வளவு ஆசீர்வாதம். லேட் ஆக ஆக சிலதெல்லாம் கோட்டை விட்டுக்கிட்டே இருப்பீங்க நீங்க. அப்புறம் 30 வயசுல உட்காந்து எழுதுறது ரொம்ப கஷ்டம். நீ 30 வயசுல என்ன ஆயிருக்கணும்? ஐஏஎஸ் ஆயிருக்கணும், இல்லை ஒரு டாக்டர் ஆயிருக்கணும், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிருக்கணும், ஒரு பெரிய. அப்போ உட்காந்து நீ யோசிக்கக்கூடாது. அவைக்குரிய வாழ்க்கையில் பிறகு யோசிக்கிறதை விட இன்றைய யோசியுங்கள். காலத்தை என்ன பண்ணுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, ரட்சிப்பு ரொம்ப முக்கியங்க. இதோடு நிறுத்திக்கிறேன், ஏன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போனால் நேரம் நமக்கு இருக்காது. ரட்சிப்பு வந்து மிக மிக முக்கியம். ரட்சிக்கப்படாதவங்க இன்னைக்கு கர்த்தராகிய இயேசுவை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக உங்கள் உள்ளத்தில் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு அற்புதம் நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, நீ இயேசுவை மனப்பூர்வமாக உன்னுடைய ஆண்டவரா உன் இரட்சகரா ஏற்றுக்கொள். நிறைய பேர் நான் இல்லை சார், நான் நிறைய தப்பு பண்ணின்னு இருக்கேன் சார், அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஏற்றுக்கிறேன் சார். நீ ஏற்றுக்கவே முடியாது, செத்துருவேன், நரகத்துக்கு போயிடுவேன். நல்லா புரிஞ்சுங்க, நீ பர்ஃபெக்டான பிறகு தான் உன் இருதயத்தில் வருவேன்னு சொல்லலை ஆண்டவர். இப்போவே வரேன்றார். நான் உள்ளே வந்துட்டா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நான் ஆக்குவேன்றார். நீ நான் சொல்ல இல்லை நான் பர்ஃபெக்ட் ஆகிட்டு வர்றேன் ஆண்டவரே. நிறைய பேருடைய கருத்து தான். இப்போ இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கன்னா, இல்லை சார் அந்த பழக்கம் எனக்குள்ளே இருக்குது சார், அந்த பழக்கத்தை விட்டு வரேன் சார். நீ விடவே மாட்டேன் சார் வாழ்க்கை ஃபுல்லாக.
இயேசு வந்து நீ பர்ஃபெக்ட் ஆகிட்டு வான்னு சொல்ல, நீ எப்படி இருக்கிறியோ அப்படி வான்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு ரிலிஜன் கிடையாது. ரிலிஜன் என்ன பண்ண தெரியுமா? இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட வான்னு. இயேசு சொல்கிறாரு, நீ எதுவுமே பண்ணவனா நான் உங்ககிட்ட வரேன்றார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசு வேணும்? இயேசுவை மனப்பூர்வமா உங்களுடைய ஆண்டவரா உங்க ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு பெரிய மிராக்கல் நடக்குது, அற்புதம் நடக்குது. என்ன தெரியுமா? ஒரு புது லேப்டாப் வாங்கிட்டு வந்தேன். பண்ணிட்டு பார்த்தது, இதெல்லாம் எல்லாம் இருக்குதா பாருன்னா, இல்லை இதை வந்து இன்பில்டு சிலது இருக்குது, ஆனால் அந்த இது வேணும்னா நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அது என்ன சொல்கிறாங்க பிள்ளைங்க, அது உள்ளே போட்டால் தான் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுன்றாங்க. லேப்டாப் வாங்கியாச்சு, ஒரு ஃபோனை புதுசாக வாங்குறீங்க, ஃபோனே வச்சுக்கோ, ஒரு ஃபோன் புதுசாக வாங்குறீங்க. இப்போ இந்த ஃபோனில் வந்து நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணால் தான் மற்றதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இது இருந்தால், நல்ல ஆப்ஷன் இருந்தால் நம்ம உடனே எதை போய் அதை இன்ஸ்டால் பண்ணுவோம்? அந்த நல்ல சாஃப்ட்வேரை உள்ள இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணால் எல்லாமே அக்சஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் நான் வந்து இயக்கலாம். அப்போ அதை இன்ஸ்டால் பண்ணுவோம். ரட்சிப்பு என்பது, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு அற்புதமான சாஃப்ட்வேரை உள்ள இன்ஸ்டால் பண்ணுற மாதிரிங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. எல்லா அக்சஸ் ஆகும். உன் பிரச்சனை எல்லாத்தையும் அது சரி பண்ணும், உன் போராட்டம் எல்லாத்தையும் அது சரி பண்ணும், உன் குழப்பத்தை அது நீக்கும், உன் பாவத்தை அது மாற்றும், நீ தப்பு பண்ணும்போது அது உன்னை உணர்த்தும். இயேசு கிறிஸ்து அதை செய்வார். இதை விட விளக்கமா உங்களுக்கு என்ன சொல்ல முடியும் நான்? ஸோ ஆல்ரெடி சாஃப்ட்வேர் உள்ளே இருக்குது. சிலர்லாம் அதை ஆக்டிவேட்டே பண்ணல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க சாஃப்ட்வேரை, ஒன்றுமே ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கிறீங்களே. சில பேர்லாம் பேதைங்க, ஒன்றுமே தெரியாது, உள்ள பெரிய பவர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்படி தான் ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், இங்கிலாண்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்களாம், வயசானவங்க ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ரொம்ப வாழறாங்களாம். திடீர்னு அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரி வந்திருக்காரு. என்னம்மா எப்படி இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப அதை பண்ணவராச்சே இது பண்ணவராச்சே, நீங்கள் ஏன் இன்னும் கஷ்டப்படுறீங்க போது, என்ன பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அப்படி ஆகிட்டேன், அவர் போனதுலேருந்து எனக்கு ஒன்றும் இல்லை. பார்த்தா அவங்க ஒரு செவத்தில் ஒரு ஃப்ரேம் தொங்குதான், பல கோடி ரூபாவுக்கான செக்கை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை. இது வந்து எங்கள் வீட்டுக்காரரு கொடுத்தாங்கங்க, அது ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிறேங்க. நான் சொல்கிறேங்க, தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு உனக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிட்டாருங்க, அவரை ஃப்ரேம் போட்டு வைக்காதங்க, அவரை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அவரோடு பேசுங்க. All wisdom is embodied with Jesus. எல்லா ஞானமும் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. கொலோசியர் எடுத்து வாசிங்க, பவுல் என்ன அழகாக எழுதுறார் பாருங்க. 1:30 கொலோசியர் 1:30 சொல்றார் பாருங்க. எவ்ரிதிங், எல்லாம் அவருக்குள் நிறைந்து இருக்குதுன்னு சொல்றார். அவர் உள்ள வந்துட்டார்னா அவரை பயன்படுத்து. கொலோசியர் 1:30 கொலோசியர் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருக்குள்ள ஞானம். சில பேர் சொல்றாங்க ஞானமே இல்லைன்ற. இயேசு உள்ள வந்துட்டாருன்னா ஞானம் வந்துட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஞானம். சில பேர், எத்தனை பேர் உங்களுக்கு ஞானம் இல்லை அறிவு இல்லைன்றீங்க? அறியாமையில் சொல்றீங்க. நீங்க உங்களுக்கு ஞானம் அறிவு இல்லைன்னீங்கன்னா, யாராவது பார்த்து உங்களுக்கு ஞானமே இல்லை அறிவு இல்லைன்னா, அட பைத்தியக்காரா, உண்மையான ஞானம் உண்மையான அறிவு எனக்குள்ள இருக்குதுடா, அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவரை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அப்ப நம்ம பைத்தியக்கார மாதிரி நடந்தா எப்படி? நம்ம பைத்தியக்கார மாதிரி நடக்கலாமா? நடந்தா அதை நம்ம நடக்கிறோம். ஏன்னா உள்ள இருக்குதே. உள்ள யாரு இருக்குது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உள்ள யாரு இருக்குது? யார் இருக்கிறது? நிறைய பேருக்குள்ள வேற ஆள்லாம் உட்காந்துக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களா? ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீங்களா? எத்தனை பேர் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீங்க? உள்ள இருக்கிறாரா? அப்படின்னா யூ ஹேவ் அ கிரேட் பொக்கிஷம் உள்ள இருக்குங்க. ஏன்னா இயேசுக்குள்ள என்ன இருக்குது? அவருக்குள்ள ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. அதுல 10ஆம் வசனம் வாசிங்க. 2:10 மேலும் சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும்
தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள், நல்லா புரிஞ்சுங்க, நீங்க பெர்ஃபெக்ட்டான ஆட்களா மாறுவதற்கான வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. நிறைய பேர் உங்களை குறை சொல்லுவாங்க, நீ இப்படி இருக்கிற அப்படி இல்லை. இல்லை, உள்ள இருக்குதுங்க. சில பேர் சொல்லுவாங்க நெஞ்சிலே இருக்குதுங்க, வாயில வர மாட்டேன்றாங்களா. அது மாதிரி தான் நிறைய பேருக்கு உள்ள இருக்குது. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ள இருக்கிறவர் அற்புதமானவர். பக்கத்தில் போய் சொல்லுங்க, உனக்குள்ள இருக்கிறவர் அற்புதமானவர், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ள இருக்கிறவருக்குள்ள எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு ஆக்டிவேட் மட்டும் பண்ணினா போதும், எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவார் அவர். அதான் ப்ரேயர். ப்ரேயர் இஸ் ஆக்டிவேட்டிங் யுவர் சாஃப்ட்வேர். அதை அப்படி தூண்டி விடுவது, அதை இயக்கி விடுவது, அவருடைய ஆலோசனையை கேட்பது, எல்லாம் அவைலபிள் இருக்குது. நீ கமெண்ட் கொடுக்கணும், நீ அவருக்கு உத்தரவு கொடுக்கணும். அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. இது எப்படின்னு சொன்னா, அலாவுதீன் அற்புத விளக்கில் வர பூதம் மாதிரி. நான் ஒன்னாலும் செய்யும், எதோ எங்கோ நான் தீர்ந்து போவோம், ஏதோ ஒன்றா காட்டுன்றான் பாருங்க. அது பொய், அது பொய்யான கதை. மெய்யான கதை, இந்த உலகத்துக்கே ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்து, அவருக்குள்ள ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள்லாம் அடங்கி இருக்கிறது. அவரை நீ தூண்டுனா போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சும்மா அவரை கமெண்ட் பண்ணு, அவர்கிட்ட பேசு, அவரை கேளு, எல்லாம் உனக்கு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய போறீங்க இந்த காலை வேளையில்? இன்னைக்கு ஆண்டு பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. உலகத்தில் இருக்கிறவனோட உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ள ஞானம் இருக்குது, அறிவு எல்லாமே இருக்குது. நீங்க செய்ய வேண்டியது அவரை கேட்கணும், அவ்வளவுதான். எல்லாமே ஆல் இன் எவ்ரிதிங் அங்க இருக்குது. சகல பரிபூர்ணமா அவருக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் கேட்க போறீங்க இந்த காலை வேளையில? எல்லாரும் எழுந்திருப்போம், ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். பாட்டு மட்டும் நம்ம பாடுறோம், போதுமானவரே. அவர் போதுமானவராக இருக்கிறாரா நமக்கு? அவர் போதுமானவராக இருக்கிறார். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அவருக்குள்ள ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கிறது. நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மாத்திரம்தான், அதை அவரை இயக்க வேண்டும். அவரை நான் கேட்கணும், அவரை கேட்டு செய்யணும், அவரை தூண்டணும். ஆண்டவரே, எனக்கு இந்த விஷயத்தில் நான் எப்படி நடந்து கொள்ளணும்னு எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு கிருபையை கொடுங்க. இன்றைக்கி என்ன சூழ்நிலையில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் பரிகாரம் உனக்குள்ளேயே வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவரிடத்துல நீ சொன்னால் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மாற்றிடுவார், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். உனக்கு வேண்டியது பொறுமை. கொஞ்சம் பொறுமையாக இரு, கொஞ்சம் தைரியமாக இரு, விசுவாசமாக இரு, கவலைப்படாமல் இரு. கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்கிறது. இன்றே ரட்சணை நாள். இன்றே அவருடைய சமூகத்துக்கு வந்துவிடு. இன்றே அவரை பற்றிக்கொள், இன்றே அவரை சார்ந்து கொள். அவரை விட்டால் வேற வழி இல்லை. என் பலத்தில், என் ஞானத்தில், என் திறமையில், என் ஆற்றலை கொண்டு நான் வாழ முடியாது. ஆகவே தான் நான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவரே என்னுடைய ஆற்றலாக இருக்கிறாரு, அவருடைய ஞானமாக இருக்கிறாரு, அவரே எனக்கு அறிவாக இருக்கிறாரு, அவரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார், அவரே என்னுடைய பரம வைத்தியர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மாம்பெரும் ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே, சும்மா இல்லாதபடி ஆண்டவரே, அப்பா, அந்த ஞானத்தில் நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. விசுவாசத்தில் நாங்கள் நடக்கும்படி உதவி செய்யுங்கப்பா. பொறுமையிலே நாங்கள் நடக்கும்படி உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது எல்லா ஞானம் அறிவு என்கிறவைகளாகிய பொக்கிஷம் எங்களுக்குள்ளே இறங்கி விடுகிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. எல்லாம் உமக்குள் வாசமாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் உம்மை பற்றி கொள்ளுகிறோம், உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம், உம்முடைய பலத்தில் நடக்க விரும்புகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே கலக்கத்தோடு, குழப்பத்தோடு, வேதனையோடு, மன சஞ்சலத்தோடு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தாவே நீர் இப்பொழுது உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடு. ஓமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கர்த்தாவே ஆண்டவரே, காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய பலத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே.
ஆவிக்குரிய சரிகிற பிரகாரமான என்னென்ன விதங்களில் உடைய பிள்ளைகள் பலவீனப்பட்டு கிடக்கிறார்களோ தெரியாதப்பா. எங்கெங்கே சோர்ந்து போயிருக்கிறார்களோ தெரியாதப்பா. எங்கே அவர்கள் அறியாமல் இருக்கிறார்களோ தெரியாத ஆண்டவரே. இன்றைக்கு அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வல்லமை, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரே உம்முடைய கிருபைகள் இயங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை ஆண்டவரே ஒரு பெரிய உந்தும் சக்தியாய் செயல்படட்டும். உலகத்தில் இருக்கிறவனுடைய எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், நான் பயப்படவே மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பட்சத்தில் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆலோசனையின்படி நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வேளையில் யாராகிலும் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தளர்ந்து போயிருந்தால், யாராகிலும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருந்தால், யாராகிலும் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாற்றத்தை ஆண்டவரே சந்தித்து கொண்டிருந்தால், இடறிக் கொண்டிருந்தால், இப்பொழுதே கர்த்தாவே உம்முடைய பலத்த கரத்தை இவர்கள் மேல் வைத்து அவர்களை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை தாங்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நாங்கள் அறுப்போம். தளர்ந்து போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. விசுவாச வாழ்க்கையில் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே. அவைக்குரிய வாழ்க்கை அனல் மூட்டி எழுப்புங்க ஆண்டவரே. எந்த விதத்திலுடைய பிள்ளைகள் கர்த்தாவே மற்ற மனிதர்களைப் போல ஞானமற்றவர்களைப் போல நடக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து ஆண்டவர் எவ்வளவு சீக்கிரம் உடைய திட்டத்தை, உடைய சித்தத்தை நாங்கள் புரிந்து உணர்ந்து உடைய ஆலோசனைப்படி வாழ்கிறோமோ அவ்வளவா எங்களுக்கு நன்மைகள் வந்து சேருமே, அவ்வளவா எங்களுக்கு நன்மைகள் வந்து பலிக்குமே. எங்கள் மேலே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குமே. எங்கள் நாட்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி விட்டோம், எங்கள் நாட்களை நாங்கள் சரியாய் பயன்படுத்தி இருக்கிறோம் என்கிற ஒரு திருப்தி எங்களுக்கு உண்டாகுமே. ஐயோ நான் இத்தனை காலங்களை வீணாக்கிட்டேன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுற நிலைக்கு போகாதபடி இன்றே உம்முடைய சிறகின் கீழே வந்து தஞ்சம் புகுந்து கொள்ளுகிறோம். இன்றே உம்முடைய நிழலில் வந்து இளைப்பாறுகிறோம் ஆண்டவரே. சிலுவையின் நிழலில் வந்து இளைப்பாறுகிறோம். பாவங்களை மன்னிங்க, குறைவுகள் குற்றங்களை மன்னிங்க, பலவீனங்களை மன்னிங்க. உம்முடைய ஆண்டவரே கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் கை வைக்கும் பொழுது ஹல்லேலூயா சுத்த மனசாட்சியோடு இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக எங்களை நீர் பலப்படுத்தி ஆண்டவரே உடைய பாத்திரத்தில் நாங்கள் பங்கு கொள்ள எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்கள் குறைவுகளை மன்னிங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அபாத்திரமாய் நாங்கள் போஜனம் பண்ணாதபடி இப்பொழுதே அறிக்கையிடுகிறோம் எங்களுடைய குறைவுகளை, குற்றங்களை. இப்பொழுது எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறோம். உம்மை அறியாமல் போனதை மன்னிங்க, உங்களை எண்ணாமல் வாழ்ந்ததை மன்னிங்க, உம்முடைய ஆலோசனைப்படி நடக்காமல் எங்கள் சுயத்திலே நடந்ததை மன்னிங்க. எங்களை இரத்தத்தாலே கழுவுங்கப்பா, சபையை முற்றிலுமாய் சுத்திகரிங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உரிய நேரத்தில் உம்முடைய சிறகின் கீழே வந்து விடுகிறோம், உம்முடைய சிலுவையின் நேரிலே வந்து இளைப்பாறுகிறோம். ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, அடைக்கலமா அடைக்கலத்தை நோக்கி ஓடி வருகிறோம். நீரே எங்களுடைய அடைக்கலம், நீரே எங்களுடைய கோட்டை, நீரே எங்களுடைய துருகம். ஹல்லேலூயா. நீரே எங்களுடைய தஞ்சம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவியில அமைதியிலும், ஆவியில இளைப்பாறுதலும், ஆத்மாவில இளைப்பாறுதலும் உண்டாகட்டும் கர்த்தாவே. மனதிலே தெளிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. மனதிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. குழப்பங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. சத்துருவினுடைய எல்லா இடர்களுக்கும் உடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை தப்புவிப்பீராக. அவர்களுக்குள் விசுவாசம் உண்டாவதாக, அவர்களுக்குள் பொறுமை, சகிப்புத்தன்மை உண்டாவதாக. நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், காரியங்களை அவர் நிச்சயமும் மாற்றுவார். நான் ஆராதிக்கிற தேவனை பற்றி எனக்கு தெரியும், அவர் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற உறுதியோடு உடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் இந்த மாதம் முழுவதும் நின்று ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய். கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.